சனி பகவானுடைய வக்ர காலம் உங்களுடைய ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது சாதாரணமாக 10 நாள் 15 நாளைக்கு வந்துட்டு போகக்கூடியது கிடையாது. 4.5 மாதம், ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். அப்போது ஒரு 4.5 மாதம் அப்படிங்கிறது ஒரு பெரியதொரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலன்கள் அப்படிங்கிறத நாம் ரொம்ப சரியாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா பல பேர் வந்துட்டு சனி பகவானாலே பயப்படுவாங்க. சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படின்னா அதை விட அதிகமாக பயப்படுவாங்க. என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ தெரிலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுக்கம் இருக்கும். இப்போது புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அக்டோபர் 5 அவிட்டம் நட்சத்திரத்துக்கு போவார். அதன் பிறகு அவர் பழையபடி நேர்கதிக்கு போவார். இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்துட்டு ரிஷப ராசியில் இருக்கார். ராகு மீனத்தில் இருக்கார். கேது கன்னியில் இருக்கார். சனி பகவானுடைய வக்ரத்தோடு சேர்த்து இந்த வருட கிரகங்களுடைய நகர்வு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சனி பகவான் வந்துட்டு தன்னுடைய பார்வையை மேச ராசியில், சிம்ம ராசியில், விருச்சக ராசியில் பதிக்கிறாரு. அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ராசியில் பார்க்குறாரு. மேஷம் விருச்சகம் 2த்தையும் பார்க்குறாரு. சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியையும் பார்க்குறாரு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு பகை வீடு. மேஷம், சிம்மம், விருச்சகம் 3மே பகை வீட்டை தான் சனி பார்க்குறாரு. அப்போது இந்த வக்ர காலகட்டத்தில் அவருடைய பார்வைக்குன்னு தனி பலன் இருக்குது. இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து இந்த ஒரு 4.5 மாதம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு சிம்ம ராசினியர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காக இந்த சனி பகவானுடைய ஒரு வக்ர காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நாம் சொல்லணும். என்ன ஒரு காரணம் அப்படின்னா, இந்த குரு பகவான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 10வது வீட்டில் இருக்கார். அதாவது 10ல் குரு இருக்கும்போது நல்லதொரு மாற்றமும் வரும், கெட்ட மாற்றமும் வரும். அப்போது மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தா தான் குரு கொடுக்குற ஒரு மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கா இல்லை கெட்ட மாற்றமாக இருக்கா அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். ஒரு வகையில் சனி பகவான் 7வது வீட்டில் இருக்கார் ராசிக்கு. அதாவது களத்திர ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். இதுதான் கண்ட சனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 7வது இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிட ரீதியாக ஒரு தொழில் கூட்டாளிகள், நண்பர்கள், வாழ்க்கை துணைவர், அதாவது பெண்ணாக இருந்தால் கணவனை குறிக்கும், ஆணாக இருந்தால் மனைவியை குறிக்கும். அந்த மாதிரி காதல் உறவுகளையும் கூட இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு சொல்லிடலாம். அந்த ஒரு இடத்துல சனி பகவான் இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்லதொரு உறவு இருந்திருக்காது. அப்படியே ஏதோ ஒரு உறவே இருந்தாலும் பின்னாடி நம்மளை வந்துட்டு என்ன ஒரு 10 ரூபா சம்பாதிக்க மாட்டேங்குது, போக மாட்டேங்குது, வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் நம்ம பற்றி குறை சொல்லுவாங்க. அந்த மாதிரி 10 ரூபா நம்ம செலவு பண்ணால் கூட வருமானமே இல்லை, செலவு பண்ணிட்டு குந்திருக்கு, குடும்பமே கடன் வாங்கி ஓடிட்டு இருக்கு, இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சலசலப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது வெளியில் போனால் ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு வீட்டுக்கு வந்தோம்னா வீட்டிலேயும் நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதோட நண்பர்கள் எல்லாமே துரோகிகளாக மாறுவாங்க. நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபா இருந்தால் இன்னைக்கு ஒரு 4 பேருக்கு கொடுத்து உதவி இருப்போம். ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு பையன் 10 ரூபா எட்டு பார்க்க மாட்டான், ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டான், பார்த்தா கூட பார்க்காத மாதிரி திருப்பிக்கிட்டு போயிடுவான். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் சனி பகவானுடைய ஒரு வக்ரகாலம் அப்படிங்கிறது வருது. எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி அடைகிறார பார்த்தீங்களா. அப்போ சனி பகவானுடைய ஒரு பலம் அப்படிங்கிறது குறையுதுன்னு அர்த்தம். சனியினுடைய பலம் குறையும் அப்படிங்கும்போது இடையில வேலை இழந்து போயிருந்தவங்களுக்கெல்லாம் லேசாக மறுபடி வேலை கிடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். என்கிட்ட ஒரு 10 ரூபா வருமானம் இல்லைன்னு என்னை அவனும் நான் மதிக்க மாட்டேன்னீங்க. சரி, இப்போது பிடிச்ச வேலையை நான் செய்கிற வரைக்கும் என்றைக்கும் வேலை அமைஞ்சு என்றைக்கு நான் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறது. இப்போதைக்கு ஏதோ ஒரு வேலையை நம்ம ஒரு பிடிப்போம், ஒரு 10 ரூபா வருமானம் பண்ணுவோம், பட் பின்னால் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனமாற்றத்துக்கு வேலை இல்லாதவர்கள் வேலைக்கு போகக்கூடிய ஒரு காலம். ஒரு வேலையும் கிடைச்சிடும். ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னாலே அப்படியே அந்த ஒரு வேலையை தாண்டி நமக்கு ஒரு பிடிச்ச வேலை அப்படிங்கிறது கிடைச்சிடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் ஏன் இவ்வளோ சோதனை வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது தான். சனி பகவானுடைய பார்வை வந்துட்டு உங்களுடைய சொந்த ராசியிலே இருக்குது. அதாவது சனி பகவான் வந்துட்டு நான் இருக்கிற வீட்டில் அப்படி இருந்துக்கிட்டு 3, 7, 10 இந்த 3 வீட்டையும் பார்ப்பார். அந்த ஒரு வகையில் சனி பகவான் கும்பராசியில் இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசிக்கு 9வது வீடாக இருக்கக்கூடிய மேசத்தை பார்க்குறாரு. உங்களுடைய சொந்த ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்குறாரு. இந்த இடத்துலலாம் சனி பார்க்கும்போது பிரச்சனை தான். இப்போ அவர் பலம் இழக்கும்போது அவருடைய பார்வை அப்படிங்கிறதும் பலம் இழக்குது. அப்போ ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஒரு பார்வை குறையுது. அப்படிங்கும்போதே நமக்கு மனசில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது முதல்ல சரியாயிரும். ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கே நம்ம மேலே நம்பிக்கை இருக்காது. அதாவது சிம்மராசிக்காரர்கள் வாழும் காலம் வரைக்கும் ராஜாவே வாழணும்னு நினைக்கிறவங்க, எல்லோரும் நம்ம சொல்ல தான் கேட்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள்.
இப்போது என்னடா போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபா இல்லை, அவன் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற ஒரு தாமலேயே உனக்கு ஒரு கோவம் வரும். இப்படியே விட்டுருவோமோ வாழ்க்கையை அப்படிங்கிற மாதிரி. அது இனிமேல் மாறிடும். ஒரு வேலை கிடச்சிரும், ஒரு 10 ரூபா மதிப்பு மரியாதை சமூகத்தில் கிடைக்கும். ராசிக்கு 4வது வீட்டில் சனி பார்வை இருக்குது அப்படிங்கும்போது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது இதுக்கு மேலே சரியாகும். ஏன்னா பார்வைக்கு உண்டான பலம் குறையுது. தாயாருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை. அந்த மாதிரி மனைவியுடைய தாயாருக்கு மாமியார் வகையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஆஸ்பத்திரி செலவு பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது மாறும். அந்த மாதிரி 9ஆம் இடத்துலையும் அவருடைய பார்வை இருந்துச்சு இல்லைங்களா. 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தையார் குடிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது சரியாயிடும். மொத்தத்தில் இந்த குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு மருத்துவ செலவு தான் முக்கியமான ஒரு ஒன்றா இருந்தது. அது இதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் படிப்படியாக சரியாயிடும். அந்த மாதிரி 9வது இடம் அப்படிங்கிறது சனி பார்வை பலம் இழக்குது. அப்படிங்கும்போது வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கட்ட முடியாதவங்க, கட்டின வீட்டில் பாதியிலேயே நிற்கிது அப்படிங்கிறவங்க இது எல்லாமே தொடர்ந்து இப்போ செஞ்சு விடலாம். ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்திருப்போம், ஒரு பங்காளி அண்ணன் இந்த மாதிரி பக்கத்து நிலத்துக்காரன் சொந்தக்காரன் எவனாவது ஒருத்தன் எனக்கு 1 அடி இருக்குது 2 அடி இருக்குது, இந்த சைடு ஸ்லாப்பில் கூட அந்த சைடு தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கேசை போட்டுட்டு கட்டடத்தை கட்ட விடாமல் சின்ன பண்ண பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாமே மாறிடும். ஏதோ ஒரு வகையில் பேசி தீர்க்கப்பட்டு இந்த மாதிரி நின்று போன கட்டட பணிகள் அப்படிங்கிறது மறுபடியும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 2, 4, 6 இந்த 3 வீட்லையும் விழுகுது. அதாவது உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 2வது வீட்டில் கேது இருக்கார். குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லாமல் அவர் நினச்சிட்டு இருந்தார் இல்லைங்களா. இனிமேல் குரு பார்த்து கொஞ்சம் கேது புனிதப்படுத்த போகிறாரு. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் இருந்த கணவன் மனைவி பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த மாதிரி 4வது இடத்துல குரு பகவானுடைய ஒரு பார்வை இருக்குது. ஏற்கனவே சனியும் 4வது வீட்டில் பார்க்குறாரு இல்லைங்களா விருச்சகத்தை. இப்போது குருவும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது தாயாருக்கு அந்த தலைக்கு வந்தது தலைப்பாயோட போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பெரிய அளவில் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை. அதோட குரு பகவான் ராசிக்கு 6வது வீட்டை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வகையில் கடங்கண்ணி அப்படிங்கிறத அடைஞ்சு போயிடும். பரவாடா போடா, குரு பார்வை நம்மளை இழுத்து விட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6ல் இருக்க குரு பார்வை தான் தாயாருடைய உடல் ஆரோக்கியம், தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போனதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கு, இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. 5000 10,000 செலவு முடிஞ்சு போயிடுச்சு. பட்டு லட்சக்கணக்கில் செலவு வைக்காமல் ஒரு ஆப்ரேஷன் செலவு வைக்காமல் இழுத்து பிடிச்சி ஓட்டிடுது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகு அட்டமத்தில் மாட்டிக்கிட்டாரு. ராகு ஒரு விஷ பாம்பு. அவர் போயிட்டு அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறது நமக்கு ஒரு சர்ப்ப தோஷம் மாதிரி தான். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இரவில் நிம்மதியான ஒரு உறக்கம் இருக்காது. ராத்திரி போய் படுத்தோம்னா தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு ஞாபகம் வரும். என்னடா இன்றைக்கி அதை பண்ணோம் இதை பண்ணோம், காலையில் போன வேலை எதுவுமே நடக்கலை, நாளைக்காவது ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை பற்றின ஒரு பயம் அப்படிங்கிறது அதிகமாகிடும். எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எதிர்காலத்தை பற்றின ஒரு பயம் அப்படிங்கிறது வரும். அதனால் நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம் அப்படிங்கிறதா இருக்கும். இந்த மாதிரி கேது 2ல் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா கோவிலாக நாம் கட்டணும் பொண்டாட்டியும் சுத்த வேண்டியதாக அந்த மாதிரியான நிலையை கொடுத்துருவார். என் புருஷனுக்கு ஒரு வேலையை கொடு, என் புருஷன் நல்லா வை, அது செய் இது செய்யின்னு கோயிலாக போயிட்டு கும்பிட்டுக்கிட்டு வேண்டாத கடவுள் இல்லை சுத்தாத கோவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு கிடப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இருக்குது. இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய ஒரு வக்கர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது தான். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா சனி பலம் இழக்கிறார். அப்படிங்கும்போது சனி பார்வையும் பலம் இழக்கும். அப்போது சனியால் அந்த வினைகள் அப்படிங்கிறது விலகும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 7ஆம் இடத்துல கூட்டு தொழில் செஞ்சு நட்டமானவங்க, கூட்டாளிகளால் கழட்டி விடப்பட்டவங்க, இவங்க எல்லாமே இதுக்கு மேலே ஒரு 10 ரூபா தனித்து தொழில் தொடங்கலாம். நமக்கு இனிமேல் கூட்டு வேணாம், நம்ம தனியாக தொழில் செய்வோம் அப்படி சொல்லிட்டு எலி வேலையாக இருந்தாலும் தனி வேலையாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தொழில் செய்ய ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிரும். அந்த மாதிரி கொஞ்சம் தேவையற்ற நண்பர்கள் எல்லாமே புறந்தள்ளிடுவீங்க. இவனால் நமக்கு ஒரு 10 ரூபா புண்ணியம் கிடையாது, நம்மக்கிட்ட இருந்த அன்றைக்கி தான் இவன் ஒரு 10 ரூபா விட்டுக்கிட்டான், இனிமேல் அவனை கூடவே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த நட்பு வட்டத்தை நல்லவர்களை மட்டுமே கூட வச்சுப்பீங்க. அப்படி அந்த அளவுக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதல் ஒரு பாடத்தை சனி பகவான் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. இந்த வகர காலகட்டத்தில் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். பரிகாரம் நிறைய பண்ணணும். ஏன்னா வருட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே சரியில்லை. வியாழக்கிழமைகளில் குருவுக்கு விளக்கேற்றுங்க, சனிக்கிழமைகளில் சனிக்கு எல் விளக்கு போடுங்க, அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலும்பிச்சை விளக்கு போடுங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஏழை பாலைகளுக்கு உங்களால் முடிஞ்ச நானே ஏழை பாலையாக தான் இருக்கேன் ஜோசியரே நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. 10 ரூபா நம்ம கையில் இருக்கிறதுக்கு ஒரு வேளை சோறு வாங்கி கொடுத்தா கூட அது ஒரு பெரிய புண்ணியம் அப்படிங்கிறது தான். அதனால் உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் ஒரு அன்னதானம் அப்படிங்கிறது செய்யுங்க. இதுக்கு மேலே லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு எல்லாமே இனிமேல் நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம்.